ஆமா, போன்ல உங்ககிட்ட பேசுறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தான் பேசினா. எதுக்கு கேக்குற? அவன் என்ன கேட்டா நீ என்ன சொன்ன? சார்ஜ் பேரும் ரூம் நம்பரும் சொன்னேன். டேய், உடனே இங்க இருந்து கிளம்பணும்டா, வாடா சீக்கிரம் வா. பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் விலகி போங்க. எனக்கு தேவை பிரபு மட்டும்தான். சார், நாங்க எதுவும் பிரச்சனை பண்ணல சார். நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சார், உங்க உருட்டல் மெட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். எங்க பணத்தை தாண்டி தான் நீங்க பிரபு சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியும். இனிமே உங்ககிட்ட பேச எந்த பிரச்சனை இல்ல. யோ சார் சார், ஓகே சார். ஏங்க நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார், ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை அடிக்க வேணாம் சொல்லுங்க சார். நான் உங்க கூட வரேன். என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்காக நீங்க அரெஸ்ட் ஆக வேண்டாம் சார். ஆமா சார். ஆமா, எங்களுக்காக நீங்க அரெஸ்ட் ஆக வேணாம். அம்மா கேளுங்க பிரபு சார். யாரும் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. என் ஒருத்தனுக்காக இத்தனை பேர் பாதிக்கப்படுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல பிரபு சார். உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண விடக்கூடாதுன்னு சத்யா சொல்லியிருக்கு. நாங்க விட மாட்டோம். ஆமா சார், உங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். விட மாட்டோம் சார். நான் சொல்ல விட மாட்டோம் சார். நீங்க அரெஸ்ட் பண்ண விட ஏங்க ஏங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு நீங்க எல்லாருமே முக்கியம். நான் ஒருத்தன் தானே, என்ன நான் பாத்துக்கிறேன். என் பேச்ச கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வழிய விடுங்க. ஒரு நிமிஷம் போடா. ஒன்னும் இல்ல பேபி. இல்ல, எனக்கு ஒன்னும் அவள ரோடி பேபி. பாவம் வச்சவன இவளே பிடிச்சு கொண்டு வந்துட்டா. ஏசி ரவுண்ட்ஸ் வர நேரம் நம்ம மேல தப்பு வராதபடி எப்படியா சமாளிக்கணுமே. போரூர் சைட்ல பாம் வச்சவன் இவன் தான். சொல்றேன். நடந்த சம்பவத்துக்கும் பிரபு சாருக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். நான் தான் சார் போரூர் சைட்ல பாம் வச்சேன். சார், இவன் யார் சொல்லி பண்ணான்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. என்ன லுக்கு? ஜனங்க உன் மேல செம்ம காண்ல இருக்கிறாங்க. ஒழுங்கா எத்த காலி பண்ணி போ. ரோடி பேபி, என்னாச்சு? நான் சொல்றேன் அமுல் பேபி. உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. என்ன சத்யா நீ? உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க விட்டுருவோமா? நிச்சயம் நாங்க உன் பக்கம் தான் நிப்போம். பிரபு சாரை கூட்டிட்டு உள்ள போ. சரிக்கா, வா.
நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சார் ஜூஸ். ஹேவ் இட். எனக்காக நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா? என்னங்க எப்படி கேட்டீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு நீங்க வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதுக்காக உங்களை மறந்துருங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க திவ்யா. ஏன்னா 3 வருஷம் 6 மாசம் 20 நாள் 10 மணி நேரம் நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க என்ன பண்ண சொன்னாலும் உங்களுக்காக நான் பண்ணுவேன். எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, அது போதும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேங்க. சொல்லுங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் சிஸ்டர் சத்யாவோட ஹஸ்பண்ட பிசினஸ்ல ஜெயிச்சு காட்டணும். நான் சொன்னதை செய்யுங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லவா? இந்த யோசிக்கிறதெல்லாம் வேண்டாம். முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு கிடைக்கணும் திவ்யா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நிச்சயம் அந்த பிரபுவை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன். சித்தப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். சைட்ல போய் பாத்தீங்களா? யாருக்கு எதுவும் ஆகல? யாருக்கு எதுவும் ஆகல. சத்யா போய் சரியான நேரத்துல எல்லாரையும் காப்பாத்திட்டா. நம்ம சத்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும். சொல்றா. ஏய் சொல்றா. சொல்றடா. சொல்லு. யாரா பாம்புக்கு சொன்னா? சொல்லு. டேய் மரியாதையா சொல்லு. யார் பாம்புக்கு சொன்னா? சொல்றா. உன்னை யார் பாம்புக்கு சொன்னா? சொல்லு. சொல்றா. இன்ஸ்பெக்டர், உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதீங்க மேடம். ஏய் சொல்றா. சொல்லு. யார் பாம்புக்கு சொன்னா? சொல்றா. ஏய் உன்னை யார் பாம்புக்கு சொன்னா? சொல்றா. சொல்றா. அடி வாங்கி சாகாத. சொல்லு. டேய் இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்லையா? சொல்றாடல. உண்மையா சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. இன்ஸ்பெக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் இவன் வாயில இருந்து உண்மை வராது. கத்தி என் கையில கொடுங்க. உண்மை எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், உங்க குப்பை இல்ல. அக்யூஸ்ட் கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் சொல்றா. டேய் சொல்றா. டேய் சொல்றா. சொல்றா. சார். வணக்கம் சார். வணக்கம். போரூர்ல பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுல, அது என்னோட சைட் தான். இவன் தான் சார் அந்த பில்டிங்ல பாம்பு வச்சிருக்கான். எதுக்காக வச்சான், யாருக்காக வச்சான்ற உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். நான் பாத்துக்கிறேன். முடியாத.
ஏய் பில்டிங்ல நீ தான் பாம்பு வச்சியாடா? ஆமா சார், நான் தான் சார் பாம்பு வச்சேன். எதுக்காகடா பாம்பு வச்ச? உன்னை பாம்பு வைக்க சொல்லி அனுப்புனது யாரா? நீ யாரையோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன்னு தெரியுது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி அப்ரூவர் ஆனேனா தண்டனையில இருந்து தப்பிக்கலாம். இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க, வாயவே திறக்க மாட்டேன்ற. சொல்ல போறியா இல்லையாடா? போடுங்க சார். சொல்றா. அப்பதான் உண்மையை சொல்லுவேன். சொல்ல போறியா? சொல்லு. உண்மை சொல்லிடுறேன் சார். உண்மை சொல்லிடுறேன் சார். நான் உண்மை சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன். சொல்லு. எதுக்காகடா பாம்பு வச்ச? பாம்பு வைக்க சொல்லி உன்னை அனுப்புனது யாரா? சொல்றா, ஒழுங்கு மரியாதையா உன்னை பாம்பு வைக்க சொன்னது யாருன்னு சொல்லு. நிறுத்துங்க சார். அவன் தான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டான்ல. அடித்தாங்க முடியாம அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவன் குடும்பத்தை நாங்க தான் சார் பாத்துக்கணும். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதையாச்சுன்னா அந்த பாவம் எங்களை தான் சார் சேரும். அவன் உண்மையை சொல்லிடுவான் சார், நீங்க அடிக்காதீங்க. உண்மையை சொல்லிடவில்லடா. உண்மையை சொன்னா என் உயிருக்கு ஆபத்து, குடும்பம் அனாதை ஆயிரம்னு எனக்கு தான் சொல்லாம சொல்றாரு. சொல்றா. சொல்லு. சொல்றோம்னா சொல்லு. சொல்லு. என்ன யாரும் பாம்பு வைக்க சொல்லல. பிரபு சார் மேல இருந்த கோபத்துல அவரை பழி வாங்கறதுக்காக நானே தான் சார் பாம்பு வச்சேன். அமுல் பேபி, உன்னை தெரியுமா? தெரியாது ரோடி பேபி. இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்தது கூட இல்ல. சார், இவன் போய் சொல்றான் சார். அமுல் பேபி இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் சார். இவன் யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் அமுல் பேபி மேல இருக்கிற கோவத்துல பழி வாங்க பாம்பு வச்சேன்னு சொல்றான் சார். எங்க பிசினஸ்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல இவன் ஒருத்தனா கூட இருக்கலாம்ல. பிரபு, இதெல்லாம் நம்ம பிசினஸ்ல இருக்குன்னு தானே? உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்து புரியவை. எதுக்கு இப்படி தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கா? ரோடி பேபி, சித்தப்பா சொல்றது சரிதான். இங்க பிசினஸ்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர், இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. ஓகே சார். டேய், உனக்கும் பிரபு சாருக்கு என்ன பகை? எதுக்கு நீ அவரை பழி வாங்கணும்? நான் ஒர்க் பண்ணி இருந்த பில்டிங்ல எனக்கு வேலை போறதுக்கு அவர் தான் காரணம். அந்த கோபத்துல பழி வாங்க தான் இப்படி பண்ணேன். பிரபு, போலாமா? மத்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்க. ரோடி பேபி, வாங்க போலாம். போலாம் பேபி. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, டாக்டர் இன்னைக்கு கட்டை பிரிக்கணும்னு சொன்னார்ல, மறந்துட்டேன். ஆஸ்பத்திரி போய் பிரிச்சுன்னு போயிடலாமா? வாங்க போலாம்.
சொதப்பிட்டியடா லூசு பயல. எல்லாரும் கவலையா இருக்காங்க. இப்போ போய் நமக்கு பசிக்குதுன்னு சொன்னா அனிமா நம்மளை கும்மி எடுத்துருவா. ஆனா பசி வயிற்ற கிள்ளுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, சோகமா இருக்கேன். சித்தி, சித்தப்பா வந்துட்டாரு. வாங்க சித்தப்பா. தம்பி, என்னாச்சு தம்பி? பிரபு எங்க? நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பிரபுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் எங்க? ஹாஸ்பிட்டல்ல கட்டுப்பிரிக்க போயிருக்கான். இப்ப வந்துருவான். பிரபு மேல ஏதோ கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகல சித்தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. பாம் வச்சிருந்திருக்கானுங்க. என்னது பாமா? என்ன தம்பி சொல்றீங்க? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல யார் பாம்பு வைப்பாங்க? அண்ணா, அண்ணா வந்துட்டான். பெரியமா. பிரபு, பிரபு, உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்ல மீ. பாரு, கால்ல இருந்த கட்டை கூட பிரிச்சாச்சு. என்ன பிரபு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாம்பு வச்சுட்டாங்களா? ஆமாமி, யாரோ ஒருத்தன் எனக்கு தெரியாம என் மேல கோவமா இருந்திருக்கான். அவன் பண்ண வேலை தான் இதெல்லாம். பாம்பு வச்சவன ரவுடி பேபி கையும் கொள்ளுமா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அடியால் மாட்டீனா? ஆனா அவனை ஏவி விட்டான், தப்பிச்சிட்டான். யாமுல் பேபி, அந்த ரவுடி சொன்னதை நீ நம்புறியா? நம்பாம என்ன பண்ண முடியும்? ஏசி முன்னாடி தானே சொன்னா. பிரபு மேல இருந்த கோவத்துல பிரபுவை பழி வாங்கறதுக்காக பாம்பு வச்சானு. அவனா சொன்னானா இல்ல நீங்க அவனை சொல்ல வச்சீங்களா? என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். ஏய், என்ன உண்மை தெரியும் உனக்கு? டேய் மாக்கா, உள்ளோடா. நீ சைட்ல இருக்கிற சூப்பர்வைசரை செங்கலால் அச்சு மண்டே வச்சியா? நான் சூப்பர்வைசர் அடிக்கல சத்யா. ஆனா அந்த சூப்பர்வைசர் தான் அவன் தலையை கல்லால் அடிச்சு மண்டையை உடைச்சான்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை உள்ள தூக்கி போட பார்த்தா சத்யா. சூப்பர்வைசர் எதுவா அப்படி பண்ணா? லோட்ல 100 மூட்டை சிமெண்ட் தான் வந்து இறங்கிருந்துச்சு. ஆனா 150 மூட்டைன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து போட சொன்னாங்க. நான் பிரபு சாருக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். மாக்கா மேல பொய் புகார் குத்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பார்த்ததுக்கும் சைட்ல பாம்பு வச்சதுக்கும் சம்பந்தம் இருக்குது அமுல் பேபி. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுற. உன் குப்பத்து புத்திய வீட்டுக்குள்ள காட்ட ஆரம்பிச்சிட்டியா? போது, நிறுத்துங்க சித்தப்பா. டேய் பிரபு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்த பாம்பு பிரச்சனை விடுங்க. மாக்கா சொன்ன மாதிரி சைட்ல பிரச்சனை நடந்ததா இல்லையா? சொல்லுங்க சித்தப்பா, சைட்ல பிரச்சனை நடந்ததா இல்லையா? அவரு பதில் சொல்ல மாட்டாரு அமுல் பேபி. அவர் எப்படி சொல்லுவாரு? நான் சொல்றேன். நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் இவர்தான்.
அந்த சூப்பர்வைசரும் இவரும் பார்ட்னர்ஸ், சொந்த வீட்லயே திருடுறாரு. இவங்க பண்ண ஃப்ராடு தன உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவன் மேல பொய் கேஸ் குத்து அடிச்சு அவமானப்படுத்திக்கிறாங்க. பொய் கேஸ் குத்து அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு முதல்ல அவனாண்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. சைட்ல நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முன்னாடி அவனை அடிச்சு அவமானப்படுத்திக்கிறீங்க. பதிலுக்கு அவனாண்ட மன்னிப்பு கேட்டுதான்